கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. நேற்றைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி மதுரை வந்திருந்தார். அதற்கு முன்னதாக அவர் பாண்டிச்சேரி சென்று அங்கே ஒரு பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டார். அதன் பிறகு அவர் நேற்று மாலை மதுரை வந்து அவர் முதலில் செய்தது திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலுக்கு போனதுதான். போய்விட்டு அங்கிருந்து அவர் ஒரு பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு நிறைய பேசினார். இதை நம்ம 2 பகுதிகளாக பார்ப்போம். முதல்ல திருப்பரங்குன்றம் கோவிலில் என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். அதற்கு பிறகு பொதுக்கூட்டத்தில் அவர் என்ன பேசினார் அப்படிங்கிறத பார்ப்போம். மாலையில் அவர் அந்த கோவிலுக்கு போகும்பொழுது அவருக்கு அங்கே கோயில் நிர்வாகம் சார்பில் பூர்ண கும்ப மரியாதை வழங்கப்பட்டது. கோவிலில் வந்து அவர் பிரகாரத்தை எல்லாம் சுற்றி வந்தார். மாலையில் அவர் அங்கே வந்து சேர்ந்தது சுமார் 4 மணி 10 நிமிடம் அளவில். அங்கே வந்து கோவில் உள்ளுக்குள்ள சிவப்பு கம்பளம் விரிக்கப்பட்டிருந்தது. இந்த மாதிரி நடைமுறை தேவையா அப்படிங்கிறத கோவில்கள் தான் இனிமேல் தீர்மானிக்கணும். ஏன்னா கோவில் அப்படிங்கிறதோடைய அடிப்படையே அனைவரும் சமம் அப்படிங்கிறது தான். இந்த விஐபி கலாச்சாரம்ங்கிறது கோவிலுக்குள்ள பொதுவாக வரக்கூடாது. அதை ஒரு பக்கம் வைத்துக் கொள்வோம். ஆனால் மரியாதை தருது அதெல்லாம் பிரச்சனை இல்லை. கோவில் மண்டபத்தில் நுழைந்தவுடன் அர்ச்சகர்கள் அவருக்கு பூர்ண கும்ப மரியாதை வழங்கினர். அதன் பிறகு மேலதாளங்கள் முழங்க பிரதமர் மண்டபத்திலிருந்து கோவிலுக்குள் அழைத்து செல்லப்பட்டார். திருப்பரங்குன்றம் கோவில் உங்களுக்கு எவ்வளவு தூரம் தெரியும் அப்படின்னு தெரியாது. இது வந்து பாண்டியர் காலத்து குடவரை கோவில். இந்த குடவரை கோயில் உள்ளதிலேயே ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு குடவரை கோயில் அப்படிங்கிறது திருப்பரங்குன்றம் தான். அது வந்து பல்வேறு தலங்கள்ல இருக்கும். உள்ளுக்குள்ள வந்து அது உண்மையிலே அது வெறும் சுப்பிரமணிய சுவாமிக்கான கோவில் மட்டும் அல்ல. இன்ஃபேக்ட் சொல்ல போனா அது வந்து சிவன் விஷ்ணு இருவருக்குமான கோவில். சிவன் விஷ்ணு இருவருடைய சன்னதிகளும் அந்த மலையிலேயே குடைந்த குகையில் எதிரெதிராப்புல இருப்பாங்க. பின் சுவர்ல வரிசையாக உங்களுக்கு விநாயகர், சுப்பிரமணியர், துர்க்கை ஆகியோருக்கான சுவரில் புடைப்பு சிற்பமாக இருக்கும். அந்த சுவரில் புடைப்பு சிற்பமாக இருக்கிறதுல மத்தியில் இருக்கக்கூடிய சுப்பிரமணியரை அடிப்படையாக வைத்து இதை வந்து சுப்பிரமணிய சுவாமி கோயில் என்று வழங்கப்படலாயிற்று. அதுதான் வரலாறு. அதை தவிர இன்னும் பல்வேறு சிற்பங்கள்லாம் அந்த குடைவரை கோவிலேயே வடிக்கப்பட்டிருக்கும். அதற்கு மேல பிற்காலத்தில் இது பாண்டியர் காலத்தில் வெட்டப்பட்ட குடைவரை. அதற்கு மேல விஜயநகர காலத்தில் விரிவாக ஒரு கோவில் மண்டபத்தோடு முன் மண்டபத்தோடு உருவாக்கப்பட்டிருந்தது. அந்த கோவில தான் அவர் வந்து சுற்றிவிட்டு உருக்கமாக வழிபட்டார். தரையில் விழுந்து வணங்கினார். சிறப்பு பூஜைகள்லாம் நடத்தப்பட்டது. இந்த கொடிமரத்துக்கு முன்னாடி தரையில ஒரு வெள்ளை வேட்டி விரிக்கப்பட்டு அதற்கு மேல அவர் விழுந்து வணங்கினார். அதற்கு பிறகு அவருக்கு அர்ச்சகர்கள் பிரசாதம் வழங்கி முருகன் படம் வழங்கினர். 20 நிமிஷத்துக்குள்ள இது எல்லாமே முடிஞ்சிருச்சு. அங்கிருந்து கிளம்பி அவர் வந்து நேராக மண்டேலா நகர் மதுரையில் இருக்கக்கூடிய இடத்துல அங்கே வந்து பொதுக்கூட்டத்துக்கு அவர் கிளம்பி சென்று விட்டார். இதற்கு முன்னாடி அவர் வந்து மதுரைக்கு வரும்பொழுது கடந்த 2024 மக்களவைத் தேர்தலில், அதுக்கு முன்னாடி 2021 சட்டமன்ற தேர்தல் அப்படியெல்லாம் இங்கே வந்திருக்கும் பொழுது அவர் வந்து மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வருவார். இந்த முறை அவர் ஏன் மீனாட்சி அம்மன் கோவிலை விட்டுட்டு திருப்பரங்குன்றம் கோவிலுக்கு வந்தார் அப்படிங்கிறது எளிதில் ஊகிக்கப்படலாம். உங்களால் ஈஸியாக அதை நீங்கள் ஏன் அப்படிங்கிறத யூகிச்சிடலாம். சமீபத்தில் மிகப்பெரிய பிரச்சனைக்கு திருப்பரங்குன்றம் ஆளானது ஒரு கோர்ட் கேஸ் மூலமாக. ராம ரவிக்குமார் என்பவர் அங்கே மலை மீது இருக்கக்கூடிய தீபத்தூண் ஒன்றில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று அவர் ஒரு வழக்கு தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்றத்துடைய மதுரை கிளையில் அதற்கு அந்த தீபத்தை அங்கே ஏற்றலாம் என்று அனுமதி தரப்பட்டு தீர்ப்பு கொடுக்கப்பட்டு ஒரு ஜட்ஜ் அதற்கான அனுமதி கொடுத்து கார்த்திகை தினத்தன்று அந்த தீபத்தை ஏற்றக்கூடாது என்று மாநில அரசு 144 தடை உத்தரவை போட்டு அதற்கு பிறகு அந்த வழக்கு 2 நீதிபதிகள் அடங்கிய பெஞ்சுக்கு போய் அவர்களும் இந்த இடத்துல தீபம் ஏற்றலாம் என்று அவர்களும் தீர்ப்பு கொடுத்து அதுதான் இப்பொழுதைக்கு நிலை. ஏன்னா அதற்கு மேல மேல்முறையீடுக்கு இன்னும் அரசு தரப்பிலிருந்து யாரும் போகவில்லை. போறதாக இருந்தால் அது நேராக அது வந்து உச்சநீதிமன்றத்துக்கு தான் போகணும். ஒரு அவசரமாக ஏதோ ஒன்றை உச்சநீதிமன்றத்துக்கு எடுத்துட்டு போனாங்க. உச்சநீதிமன்றம் வந்து அதை லிஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அதில் டெக்னிக்கல் ஃப்ளா இருக்குன்னு அதை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இன்றைய நிலையில அந்த கார்த்திகை அன்று அந்த இடத்தில் தீபம் ஏற்றணும், மலை மீது இருக்கக்கூடிய ஒரு தூண்ல. நீ அடுத்த கார்த்திகைக்கு தான் பிரச்சனை, அப்ப பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியாக நிலைமையை விட்டு வச்சிருக்காங்க. இதுல இந்து இயக்கங்களை சேர்ந்த பூர்ணச்சந்திரன் அப்படிங்கிற ஒருவர் தன்னையே எரித்து கொண்டார். ஸோ இதெல்லாம் தான் வந்து கான்டெக்ஸ்ட். இந்த கான்டெக்ஸ்ட் அடிப்படையாக வச்சு இப்போ இந்த முறை வரும்பொழுது அவர் வந்து திருப்பரங்குன்றம் கோவிலுக்கு போயிருக்கார். இவர் வந்து திருப்பரங்குன்றம் கோவிலுக்கு இவர் வந்தால் அங்கே பெரிய சிக்கலாக இருக்கும் என்று கூட இதற்கு எதிராக ஒரு மனு கூட கொடுக்கப்பட்டது. அது யாரும் முடிவு செய்யலை, அதோட அதை இக்னோர் பண்ணிட்டாங்க. அந்த கூட்டத்தில் அவர் என்ன பேசினார் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்து தமிழ் திசையில் அந்த ஒரு டிரான்ஸ்கிரிப்ட் மாதிரி வந்திருக்கு. அவர் பேச்சில் மட்டும் சில விஷயங்களை மட்டும் நான் எடுத்து சொல்கிறேன். அவர் ஸ்டார்டிங் பாயிண்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் அவர் அட்ரஸ் பண்ணுறது அந்த பகுதியிலிருந்து வந்திருக்கக்கூடிய முக்கியமான
இவருடைய அஜெண்டாவுக்கு ஏற்ற மாதிரியான தலைவர்கள். அவர் குறிப்பிடுவங்கெல்லாம் பாருங்க. வீரம் விளையும் பூமி. இது பாண்டிய நாடு, வீரம் விளையும் பூமி. இந்த மகத்தான பூமியிலிருந்து பசும்பொன் முத்துராமலிங்க தேவர், மாவீரன் அழகுமுத்துக்கோன், வீரபாண்டிய கட்டபொம்மன், மருது சகோதரர்கள், இமானுவேல் சேகரனார். ஒரே லைன்ல முத்துராமலிங்க தேவரையும் இமானுவேல் சேகரனாரையும் இணைத்திருக்காரு. பாராட்டுவோம். இவர்களுடைய பங்களிப்பை நினைவு கூறுகிறேன் அப்படிங்கிறாரு. இது ஆங்கிலத்தில் பேசினதுடைய தமிழாக்கம். இது சொல்லிட்டு நேரா திருப்பரங்குன்றம் கோயில், நம்ம இப்ப பேசணும் இல்லையா, அதுக்குள்ள வராது. இங்கு வருவதற்கு முன்பு திருப்பரங்குன்றம் சென்று முருகனை தரிசனம் செய்து வந்தேன். தமிழ்நாட்டின் நலனுக்காகவும் நாட்டின் நலனுக்காகவும் வேண்டினேன். அதே நேரத்தில் என் இதயம் பூர்ணச்சந்திரன் என்ற இளம் பக்தரின் உயிர் தியாகத்தை நினைத்து வருந்தியது. அவரது மனைவி 2 மகன்களை சந்தித்தேன். அவர்களிடம் என் ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்தேன். அவரின் ஆன்மா அமைதியடைய என் உருக்கமான பிரார்த்தனையை முருகனின் திருவடிகளில் சமர்ப்பிக்கிறேன். இந்த சம்பவம் திமுக அரசின் நியாயமற்ற செயல்பாட்டால் நடந்திருக்கிறது. இது வலியை ஏற்படுத்துகிறது. இறுதியில் வாய்மை வெல்லும், முருகனின் பக்தர்கள் வெல்வார்கள். அப்படின்னா அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த தீபத்தூணில் தீபம் ஏற்றப்படும், அப்போதான் முருகனின் பக்தர்கள் வெல்ல முடியும். இதுதான் கோர் கிரக்ஸ். இதுக்காக தான் அவர் திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு அதையும் அட்ரஸ் பண்ணிட்டு நேரா அரசியலுக்குள்ள நுழைஞ்சிடுறாரு. தமிழ்நாட்டில் சிலர் மீண்டும் ஆட்சியை பிடிக்கலாம் என்ற கனவில் உள்ளனர். இந்த கூட்டத்தை பார்த்த பிறகு, அங்க கூடியிருக்கிற கூட்டத்தை பார்த்த பிறகு அந்த கனவு கற்பனையாகவும் காணல் நீராகவும் மாறிவிடும். தமிழகத்திலிருந்து திமுக வெளியேற்றப்பட வேண்டும் என்பதை மக்கள் தீர்மானித்து விட்டார்கள். தேசிய ஜனநாயக கூட்டணியால் மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்பதை மக்கள் உணர்ந்து விட்டனர். தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் என்பது உங்கள் கண்களில் தெரிகிறது. அதுக்கப்புறம் இந்த ட்ராலிங்னு இருக்கு இல்லையா, எதிராளியை எரிச்சமூட்டுறது, அதுக்கு வராரு நேரா. தமிழக மக்கள் 25 ஆண்டுகளுக்கு பிறகு 2021 திமுகவுக்கு பெரும்பான்மை பலத்தை கொடுத்தனர். கவனிங்க, 25 ஆண்டுகளுக்கு பிறகு 25 ஆண்டுகள் உங்களுக்கு மெஜாரிட்டி கிடையாது அப்படின்னா டக்குன்னு நீங்க யோசிக்கணும், என்ன கணக்கு? 2021னா 2011 2021 வரைக்கும் அதிமுக ஆட்சியில் இருந்தது 10 ஆண்டுகள். அதுக்கு முன்னாடி ஒரு 5 ஆண்டு 2006 2011 வரைக்கும் டிஎம்கே தானே ஆட்சியில் இருந்தது. ஆனால் அது அவர் எப்படி பார்க்குறாருன்னா, அது மைனாரிட்டி அரசு, 100க்கும் கீழே இடங்கள் தான் திமுகவிடம் இருந்தது. அதற்கு முன்னாடி 5 ஆண்டுகள் அதிமுக ஆட்சியில் இருந்தது. அதற்கு முன்னாடி 1996 தான் கடைசியாக டிஎம்கேக்கு மெஜாரிட்டி இருந்தது. ஸோ 1996, அதுக்கு பிறகு 2021, 1996 பிறகு 2021, இடைப்பட்ட 25 ஆண்டுகளில் மெஜாரிட்டி இல்லை அப்படின்னா அது அந்த கணக்கிலேயே ஒரு சின்ன இடிக்குது. ஏன்னா 20 ஆண்டுகள் தான் கணக்கு. 1996 2001 வரை அது மெஜாரிட்டி ஆட்சி தான் அது, இல்லையா? சரி, எனிவே அதை விட்டுருவோம். தமிழக மக்கள் 25 ஆண்டுகளுக்கு பிறகு 2021 திமுகவுக்கு பெரும்பான்மை பலத்தை கொடுத்தனர். இருப்பினும் அவர்களால் நல்ல ஆட்சியை தர முடியவில்லை, பரம்பரை ஆட்சியை முன்னெடுக்கின்றனர் அப்படின்னு சொல்லிட்டு சில பாயிண்ட்டுக்கு வராது. மதுரை எம்ஜிஆருக்கு உறுதுணையாக நின்ற மாநகரம் ஒரு காலத்துல. இதனால் மதுரை என்றாலே திமுகவுக்கு வேப்பங்காயாக கசக்கிறது. அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்ட்டு மோசமான சாலைகள், கேவலமான கழிவுநீர் வாய்க்கால்களை அளித்தனர். சுகாதாரம், தூய்மையை தரைமட்ட அளவுக்கு கொண்டு சென்றனர். பணம் நமக்கு, பிரச்சனைகள் மக்களுக்கு என்பதே திமுகவின் மாடல். அப்புறம் மத்திய அரசு திட்டங்கள் எல்லாம் திமுக ஒழுங்காக செயல்படுத்தலை அப்படின்னு சொல்றாரு. பிரதமர் வீட்டு வசதி திட்டத்தில் 6 லட்சத்துக்கும் மேற்பட்ட வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டன, கட்டி கொடுப்பதாக முடிவு செய்யப்பட்டது. அதில் 3 லட்சம் வீடுகள் இன்னும் முடிக்கப்படாமல் உள்ளன. திமுக அரசு கள ஆய்வையே இன்னும் முடிக்காமல் உள்ளது. திமுகவின் சில்லறைத்தனமான அரசியலுக்கு ஏழை மக்கள் ஏன் அவதிப்பட வேண்டும் அப்படிங்கிறாரு. அப்புறம் நாங்க மத்திய அரசு தமிழகத்துக்கு என்னென்னலாம் கொடுத்துருக்கோன்னு ஒரு லிஸ்ட் தராரு. கடந்த 12 ஆண்டுகளில் சுமார் 12,000 கோடி மதிப்பில் 74 திட்டங்களை நிறைவேற்றி இருக்கிறோம். இதனால் தமிழகத்தில் ஆயிரக்கணக்கான வேலை வாய்ப்புகள், புதிய பொருளாதார வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன. ஆனால் தமிழகத்தின் உரிமைக்காக வாய்கிழிய பேசும் திமுக மத்திய ஆட்சியில் இடம்பெற்றிருந்த பொழுது ஒன்றுமே செய்யவில்லை. அப்புறம் பாம்பன் பாலத்தை சொல்றாரு. பாம்பன் பாலம் 100 ஆண்டு பழமை, அதை மாற்றணும், மாற்றலை. 2004 2014 வரை திமுக காங்கிரஸ் அரசு தான், ஆனால் பாலத்தை மாற்றலை. அதனால ரயில்கள்லாம் மெதுவாக போக வேண்டியிருந்தது. மத்திய அரசு அதை விட மெதுவாக நடந்து கொண்டது. ஆனால் நாங்கள் பாஜக அரசு வந்த உடனேயே பாம்பனில் நவீன தூக்கு பாலத்தை கட்டி திறந்தோம். நாங்கள் வேலையில் வேகம் காட்டினோம். இதனால் பாலத்தை ரயில்கள் வேகமாக கிடைக்கின்றன அப்படிங்கிறாரு. அப்புறம் இந்த பெண்கள் பிரச்சனை அப்படிங்கிறது எல்லாருமே பேசுறாங்க. எந்த கட்சி தான், தமிழ்நாட்டின் அனைத்து எதிர்கட்சிகளும் பேசுகின்றன.
பிரதமரும் பேசுறாரு. ஒவ்வொரு நாளும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து வருகின்றன அப்படின்னு சொல்லிட்டு, முக்கியமா ஜெயலலிதா ஆட்சியில் பெண்களின் வாழ்க்கை சிறப்பாக இருந்தது அப்படிங்கிறத பெண்கள் இப்பொழுது நினைத்து பார்க்கின்றனர். ஸோ ஜெயலலிதா ஆட்சிக்கு பிறகு மீண்டும் பெண்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருப்பதற்கு தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வரணும். தமிழக பெண்கள் அனைவருக்கும் நான் ஒரு உறுதியை அளிக்கிறேன். தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு வந்தவுடன் சட்டம் ஒழுங்கில் கவனம் செலுத்துவோம். குற்றவாளிகள், போதை மாஃபியாக்கள் சிறையில் அடைக்கப்படுவார்கள். தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு பெண்களின் பாதுகாப்பு, கண்ணியம், அதிகார பரவலாக்கத்தை உறுதி செய்யும். திருப்பி காங்கிரஸ திட்டி ஒரு காம்ப்ளிகேட்டட் கனெக்ஷன் போடுறாரு. தமிழ்நாடு 60 ஆண்டுக்கு முன்பே காங்கிரஸ் கட்சி ஆட்சியிலிருந்து நீக்கியது. அதனாலதான் கடுப்பாயி கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்து தமிழக மக்களை காங்கிரஸ் அரசு வஞ்சம் தீர்த்தது அப்படின்னு சொல்றாரு. அப்பொழுது திமுக வாய்மூடி மௌனியாக இருந்தது. அதே மாதிரி மத்திய காங்கிரஸ் அரசுக்கு திமுக ஆதரவு அளித்தது. ஆனா காங்கிரஸ் ஜல்லிக்கட்டை தடை செய்தது. திரும்பி நாங்க ஆட்சிக்கு வந்துதான் ஜல்லிக்கட்டை மீண்டும் கொண்டு வர வழிவகை செய்தோம். அப்ப அதிமுக இங்க ஆட்சியில இருந்தது. அதே மாதிரி நாடாளுமன்றத்தில் செங்கோலை வைத்து தமிழுக்கு மரியாதை அளித்தோம் அப்படிலாம் நிறைய சொல்லிட்டு அப்புறம் திருப்பி அவர் ட்ரேட் வர்த்தக ஒப்பந்தங்களை பத்தி எல்லாம் சொல்றாரு. இதன் காரணமாக தமிழக இளைஞர்களுக்கு எக்கச்சக்கமான வேலை வாய்ப்புகள் பெருகும். வளர்ச்சி அப்படிங்கிறத மையமாக வைத்து தமிழ்நாட்டின் வளர்ச்சியை, இந்தியாவின் வளர்ச்சியை நாங்கள் உறுதி செய்வோம். தேசிய ஜனநாயக கூட்டணி அரசால் மட்டுமே நிலையான மக்களை மையமாக கொண்ட அரசை அளிக்க முடியும் அப்படின்னு அவர் பேசி நிறைவு செய்திருக்கிறார். இதை முடிச்சுட்டு தான் நேராக டெல்லி போய் அங்கே கேபினட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி அஃபேர்ஸ்க்கான மீட்டிங்கில் அவர் பங்கெடுத்துக்கிட்டாரு. ஏன்னா போர் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ போருக்கு நடுவில் ஒரு தேர்தலுக்கான வேலையும் பார்த்து அதை உறுதி செய்திருக்காரு. இன்னும் பல்வேறு விஷயங்கள் நான் அதை ரொம்ப சுருக்கமாக தான் சொல்லியிருக்கேன். தமிழக ரயில்வே திட்டங்களுக்கு நிதி 9 மடங்காக அதிகரிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு. டீட்டெயில்ஸ் நான் சொன்ன 12,000 கோடி ரூபாய் செலவில் 74 திட்டங்கள்னு அதெல்லாத்தையும் பிரேக்கப் பண்ணி கொடுத்து 4,500 கோடி மதிப்பிலான திட்டங்கள், நெடுஞ்சாலை பணிகள், 2 பெரிய தேசிய நெடுஞ்சாலை, 2014ஆம் ஆண்டிலிருந்து தற்போது வரை 4000 கிலோமீட்டர் தூரத்துக்கு புதிய சாலைகள் அமைக்கப்பட்டிருக்கு. மரக்காணம் புதுச்சேரி 4 வழிச்சாலை திட்டத்துக்கு பணம் ஒதுக்கப்பட்டிருக்கு. அப்புறமா ஏகப்பட்ட வந்தே பாரத் ரயில்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. தமிழகத்தில் தற்போது 9 வந்தே பாரத், 9 அமிர்த் பாரத் ரயில்கள் இயக்கப்படுகின்றன. இவற்றுக்கான பெட்டிகள் எல்லாம் சென்னையில் தயாரிக்கப்படுகின்றன. 77 ரயில் நிலையங்கள் நவீனப்படுத்தப்படுகின்றன. கும்பகோணம், வேலூர் போன்ற இடங்களில் ஆகாசவாணி புதிய பண்பலை நிலையங்கள் மக்கள் சேவைக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. பட்ஜெட் எக்கச்சக்கமாக அதிகரிச்சிருக்கும். 2026-27ஆம் நிதியாண்டில் விவசாயிகள், கடல்சார் பொருட்கள் இப்படி எக்கச்சக்கமாக நாங்கள் தமிழக ரயில்வே திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடு அதிகப்படுத்தியிருக்கோம். அதுதான் அந்த 26-27 நிதியாண்டில் 7,600 கோடி உயர்த்தியிருக்கோம். 97% மின்மயமாக்கல் பணிகள் முடிவடைந்துள்ளன. பாம்பன் புதிய ரயில் பாலம் திறக்கப்பட்டிருக்கிறது. ஏகப்பட்ட தகவல்களை கொடுத்திருக்காரு. புல்லட் ரயில் சென்னை பெங்களூரு, சென்னை ஹைதராபாத் புல்லட் ரயில் திட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் மரபார்ந்த விஷயங்களுக்காக வரலாற்று சிறப்புமிக்க இடமாக ஆதிச்சநல்லூர் மாற்றப்படும். இப்ப தமிழக அரசு கீழடிய பெருசா ஹைலைட் பண்ணா மத்திய அரசு ஆதிச்சநல்லூரை ஒரு மிகப்பெரிய இடமாக மாற்றணும்னு பார்க்குது. புலிக்காட்டு ஏரி, பொதிகை மலைப்பகுதியில் சுற்றுச்சூழல் முன்னெடுப்புகள் மேற்கொள்ளப்படும். 200 தொழில்துறை தொகுப்புகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. உற்பத்தி பணிகள் ஊக்குவிக்கப்படும். இதில் தமிழகத்திலும் பல்வேறு தொழிற்சாலைகள் உள்ளன. இப்படியே தமிழகத்துக்கு நிறைய செயல்கள் செய்கிறோம். அதனால தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களியுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தேர்தல் எந்த திசையில போகிறது அப்படிங்கிறதுக்கு இன்னும் சில கால அவகாசம் இருக்கு. திமுக தன்னுடைய சைட்ல யார் யாருக்கு எவ்வளவு தொகுதிகள்ங்கிறதே முடிவு செய்யல. அதே மாதிரியான நிலைமையில தான் அதிமுக கூட்டணியும் இருக்கு. இன்னும் யார் யாருக்கு எந்தெந்த தொகுதிகள் அப்படிங்கிறது முடிவு செய்யப்படணும். அதுவும் இன்னும் செய்யப்படலை. அதுக்கு பிறகு வேட்பாளர்கள் உறுதி செய்யப்படணும். அதுக்கப்புறமா கேம்பெயினிங் பிரச்சாரம் ஆரம்பிக்கணும். ஸோ தமிழ்நாட்டில் இன்னும் நிறைய நாட்கள், நிறைய வேலைகள் பாக்கி இருக்கு. அதற்குள்ள அவருடைய இந்த ஒரு பயணம் அமைந்திருக்கு. இன்னும் சில பயணங்கள் அவர் குறைந்தபட்சம் இன்னும் 1 முறை, ஈவன் 2 முறை கூட அவர் தமிழகத்துக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்ப என்னென்ன சொல்றாருங்கிறத அப்பொழுது நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.